கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 16ஆம் அதிகாரம் தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மக்களே, மக்கதலாவின் எல்லையிலே வந்து சேர்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை எங்களுக்கு உண்டாக்க வேண்டும், காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அற்புதங்களும் அடையாளங்களும் அவிசுவாசிகளுக்குத்தான் காட்டப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படித்தான். தேவனை முதலாவது நம்புவதற்காக செய்யப்படுகிறது தான் அற்புதங்களும் அதிசயங்களும். அவிசுவாசிகளும் அறியாத ஜனங்களும் அடையாளத்தை கண்டு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ வருகிறவராகிய மேசியா இவர்தான் என்று சொல்லப்பட்டும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவை அறியாத புறஜாதியருக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் தேவைப்படுகின்றன. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கோ அறிவும், தேவனை அறிகிற அறிவும், தேவனுடைய அற்புத செயல்களை நிதானிக்கக்கூடிய ஞானமும் உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் வானத்தையும் மேகத்தையும் கண்டு உங்களால் கணிக்க முடிகிறது, ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கால அடையாளங்களை நிதானிக்காமல் இருக்கிறீர்களா? விபச்சார சந்ததியார் என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். விபச்சார சந்ததியார் என்றால் உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் என்று அர்த்தம். இதை ஒரு உருவகமாக தேவன் பயன்படுத்தி அவர்களிடத்திலே பேசுகிறார். தேவன் அவர்களிடத்திலே உடன்படிக்கை செய்திருந்தார். ஒரு திருமணம் ஒப்பந்தம் போல, நான் உங்கள் நாயகன் என்று சொல்லி இருந்தார். அந்த உடன்படிக்கையை மீறி தவறான வாழ்வியலில் பிறந்த குழந்தைகளை விபச்சார சந்ததியார் என்று சொல்வது போல, என்னை விட்டு நீங்கள் தூரம் போன சோரமார்க்கமான பிள்ளைகளே என்று அவர் திட்டுகிறார். நான் வேண்டாம் என்று தூரம் போனவர்களுக்கு நான் ஏன் அடையாளம் செய்ய வேண்டும்? யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி என்றால், யோனாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்டான மனம் திரும்புதலின் ஆவியும், அதே மனம் திரும்புதலின் ஆவியை கொண்டு நினிவேவுக்கு அவன் போதித்ததும், ஒரு குறுகிய காலத்திலே நினிவே மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதும், மன்னிப்பை பெற்றுக்கொண்டதும், தேவன் அந்த அழிவுக்கு அவர்களை மீட்டு எடுத்ததும், பாவத்திற்காக தேவனை விட்டு தூரம் போனதற்காக யோனா 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்தது போலவும், மீண்டும் உயிர் தெழுந்து புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டது போலவும் உண்டாயிருந்த அந்த சகல சம்பவங்களையும் யூதர்கள் அறிவார்கள். ஆதலால் ஒரே வரியிலே டைட்டிலை மட்டும் தேவன் சொல்லுகிறார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று. யோனாவின் அந்த அவசர கால பிரசங்கத்தை கேட்டு நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள். இப்பொழுதும் உங்களுக்கு அவசரமாக நான் பிரசங்கிக்கிறேன், நீங்களோ அதை கேட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு கடந்து விடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே கோடு வேர்டு பயன்படுத்துவதையும், பழமொழிகளை பயன்படுத்துவதையும், விளக்கச் சொற்களை பயன்படுத்துவதையும், விடுகதைகளை பயன்படுத்துவதையும், மறைமுகமாக பேசுவதையும், பொருட்களை மறைத்து மறைமுகமாய் பேசுவதையும், இண்டிகேட்டிவா பேசுவதையும், எக்ஸாம்பிளா, உருவகமாக, ஓமையாக, இப்படி தமிழ் இலக்கியங்களிலே காணப்பட்ட அநேக மொழி நடைகளை கிறிஸ்து பயன்படுத்துவதை நாம் காணலாம். கொஞ்சம் குறைய ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் தமிழிலும் இப்படிப்பட்ட வழக்க பேச்சு இருந்திருக்கிறது. அது மிக ஆழமான கருத்தை உடையதாய் காணப்படும். 2 வரி சொற்களாயிருக்கும். ஆனால் பக்கம் பக்கமாக அதை குறித்து குறிப்புகள் எழுதலாம். அப்படித்தான் ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ரத்ன சுருக்கங்களாக இருக்கும். அவைகளுக்கு விளக்க உரைகள் என்பது மிகப்பெரிய விளக்க உரையாக மாறும். பொல்லாத அவிசுவாசிகளாகிய இந்த விபச்சார சந்ததியிடத்திலே அவர் பதில் பேச விரும்பவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே எனக்கு இது புரியவில்லை என்று கேட்பவர்களிடத்திலே அழகாக விளக்கப்பாடம் எடுப்பார். அதே வேளையிலே அவரை சோதிப்பதற்காக அவிசுவாசத்தோடு அவரிடத்திலே கேள்வி கேட்கும் போது அவர் அவர்களுக்கு ஏற்ற பதிலை தர மாட்டார். இப்பொழுது தனது சீசர்களை எச்சரிக்க வேண்டும். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றால், கெட்டு போனவர்கள், கெடுப்பவர்கள் என்று அர்த்தம். அற்புதங்களையும் போதனைகளையும் சீசர்கள் கேட்டாலும் இன்னும் அவர்கள் உணர்வடையாதவர்களாய்த்தான் காணப்படுகிறார்கள். மத்தேயு திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு அற்புதங்களிலும் ஒவ்வொரு போதனைகளிலும் மனிதர்கள் உணர்வடைய வேண்டும் என்பதை தேவன் விரும்பியதாக மத்தேயு எழுதி கொண்டே இருக்கிறார். சீசர்களுக்கோ சரீர பிரகாரமாக, வெளிப்பிரகாரமான காரியங்களிலே தான் கவனம் இருக்கிறதே ஒழிய, மனதிலே உண்டாக வேண்டிய மாற்றங்கள், எண்ணங்களிலே, யோசனைகளிலே, அறிவு நிலையிலே, பகுத்தறிவிலே, ஆன்மீக சிந்தையிலே, உள்ளான மனிதனிலே உண்டாக வேண்டிய மாற்றங்களை அறியாதிருக்கிறார்கள். நாமும் கூட அநேக வேளைகளிலே ஆத்மாவிலே பலன் என்று சொல்லி ஆத்மா என்று ஒரு குறிப்பிட்டதை சொல்லி விடுகிறோம். உடல் என்று சொல்லும் பொழுது உடலுக்குள்ளாக கண்ணுக்கு தெரிந்த, கண்ணுக்கு தெரியாத, வெளியே இருக்கக்கூடிய, உள்ளே இருக்கக்கூடிய, ஒன்றொன்றுக்கும் இணைப்பாக இருக்கக்கூடிய அனைத்து அவயங்களும், எண்ணிக்கை கடங்காத அவயங்கள் இருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான இயக்க கோட்பாடுகள் இருக்கிறது. அதே போல ஆவி நிலையிலேயும் ஆன்மீக ஆத்தும நிலையிலும் அநேக பார்ட்ஸ் இருக்கிறது, அநேக உறுப்புகள் இருக்கிறது. அதைத்தான் எண்ணம், யோசனை, ஆசை, விருப்பம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஒரு நொடி இப்படி நொடிக்கிறதுக்குள்ளாக பல காரியங்களை நம்மளால் சிந்திக்க முடியும். பல காரியங்களை சிந்தித்து ஆர்டர் கொடுத்து செயல்படுத்தவும் முடியும். ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் சரீரத்திற்கும் ஒரு பின்னி பிணைந்த இயக்க கோட்பாடுகள் இருக்கிறது. இதிலே மிக முக்கியமானது அந்த ஆத்மா, மனம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா. அது உணர்வடைந்தால் சரியான சிந்தனைக்கு பிரெயின் கடந்து செல்லும். சிந்தனை சரியாக இருக்கும்போது, உறுப்புகளுக்கு ஆர்டர் கொடுக்கப்படும் போது அந்த கட்டளையை நம்முடைய சரீர அவயங்கள் செய்யும்.
ஆதலால் நமது எண்ணங்களிலே சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும். அதைத்தான் மீண்டும் மீண்டும் வேத புத்தகம் சொல்லுகிறது. மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல் என்பது மரிக்கும் வரைக்கும் நடக்கும் சம்பவம். இதை மறந்துவிடக் கூடாது. எப்படி அந்நியர்கள் ஆண்டவரிடத்துல விசுவாசத்திற்கு சர்ப்ரைஸ் கொடுத்தார்களோ, எப்பொழுதுமே யூதர்கள் அவிசுவாசத்திற்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுல சீசர்களும் கூட. 9ஆம் வசனத்திலே, நீங்களும் உணரவில்லையா? அப்பங்களுக்காகவா நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள்? இத்தனை அற்புதங்களை பார்த்தும் அப்பங்களுக்காகவா வருத்தப்படுகிறீர்கள்? இந்த பூமிக்குரிய சரீரத்துக்குரிய காரியங்களை குறித்து வருத்தப்பட்டால் அது தேவனுக்கு பிரியமில்லை. இங்கே உணர்வு, யோசனை, நினைவு என்ற சொல்லெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் ஆத்துமாவின் உறுப்புக்கள். அவர் செய்த அடையாளங்களையும் அதனுடைய விளைவுகளையும் அதில் மீந்திருந்தவைகளையும் ஆண்டவர் அவர்களுக்கு நினைப்பூட்டி மறைமுக வழக்க சொல்லால் பேசிய வார்த்தையை அவர்களுக்கு போதிக்கிறார். புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றால் பரிசேயர்களும் சதுசேயர்களும் பயன்படுத்த முடியாத போதனைகளை உங்களுக்கு போதிக்கிறார்கள். கெட்டுப்போக கெடுப்பதற்கான போதனைகளை போதிக்கிறார்கள். ஆதலால் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசானவனும் அப்படித்தான். ஆதாம் ஏவாளிடத்திலே பேசும்போது தேவனின் வசனத்திலே பாதி எடுத்து பாதி தனது இச்சையினாலே ஜோடித்து பேசினான். அது தேவ வார்த்தையை போலவே பேசுவான். அதைத்தான் ஆண்டவர் இங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். மக்தலாவில் இருந்து அப்படியே பிலிப்பு செசரியா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு நேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீசர்களோடு நடந்து வருகிறார். இது கீழ்த்திசையை நோக்கி நடந்து வருகிறது பாதை. இந்த பாதையிலே பிலிப்பு செசரியா பட்டணங்களிலே அவர் வரும் பொழுது கிட்டத்தட்ட இது கலிலி பிராந்தியத்தின் கீழ் வடக்கு பகுதியாக நடந்து வரும்போது 25 கிலோமீட்டரை கடந்து செல்லக்கூடிய ஒரு பட்டணமாக காணப்படுகிறது. இது யூதர்கள் அதிகமாக வாழாத பகுதி. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து புறஜாதி மக்களும் யூதர்களும் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை வினவுகிறார். சகல மனிதருடைய மனங்களையும் அறிந்தவர் அவர். ஆனாலும் தம்மை குறித்து சீசருடைய மனதிலே எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் வாயினால் அறிக்கை செய்வதற்காகவும் அவர்களுக்கு விளக்கப்பாடம் எடுப்பதற்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார். ஒருவேளை அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்போது சீசரிடத்திலே பிறர்கள் வந்து கேட்டிருப்பார்கள், இவர் யார்? யோவான் ஸ்நானகனா? இவர் யார்? எலியாவா? ஏன்னா இந்த பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு பிரசித்தமான பெயர்கள். அவர்களை காண வேண்டும் என்று அவர்கள் காத்திருந்தபடினாலே அவர்களுக்கு தெரிந்த பெயர்களிலாலே இயேசு கிறிஸ்துவை கம்பேர் பண்ணி பொதுமக்கள் கேட்கிறார்கள். எரேமியாவா? பழைய காலத்து தீர்க்கதரிசிலாம் இருந்தாங்களே, அந்த மாதிரி இவரும் தீர்க்கதரிசியா? இப்படி எல்லாம் கேட்டு அறிந்து கொள்கிறார்களாம். உலக நடப்பையும் நாட்டு நடப்பையும் தனது சீசர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக தேவன் இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். அதோடு கூட மட்டுமல்லாமல், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? என்னோட இவ்வளவு நெருக்கமாய் உண்டு உடுத்து உறங்கி யாத்திரை செய்து அற்புதங்களை கண்டு போதனைகளை கேட்டு வாழ்கிற நீங்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்பதுதான் அவருடைய முக்கியமான கேள்வியாய் இருந்தது. சீமோன் பேதுரு முதலாவது முந்திக் கொள்கிறார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மிகப்பெரிய அழகான ஒரு பெயர் பட்டியலை அங்கே கொடுக்கிறார். நீர் தேவனுடைய குமாரன், அவர் அனுப்புவதாக சொல்லப்பட்ட கிறிஸ்து, அந்த தேவன் ஜீவனுள்ளவர், சதா காலங்களிலும் ஜீவிக்கிறவர் என்று தேவனின் தீர்க்க தரிசன வெளிப்பாட்டை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பதிலை கொடுக்கிறார். பூமியிலே வந்த இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்றும் கிறிஸ்து என்னை மீட்க வந்தவர் என்றும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் முதல் படி. இதை நீங்கள் யோவான் 3:16 வாசிக்கிறீர்கள். எங்கோ ஒரு புற தேசத்திலே நாம் கைதியாய் இருக்கிறோம். நம்மை விடுவிப்பதற்காக நமது தேசத்திலிருந்து ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அனுப்பி வைக்கிறார்கள். அவர் இந்திய அடையாளங்களோடு வந்து இறங்கி இருக்கிறார். இந்திய அடையாளங்களை கண்டவுடனே அவருடைய பேச்சு, அவருடைய போதனை, அவர் நமக்காக பேசுகிற வழக்காடுதல், இவைகளெல்லாம் பார்த்துவிட்டு அவன் இந்தியன் என்று புரிந்து கொண்டு என்னை மீட்க வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைக்கவில்லை என்றால் நமக்கு மீட்பு கிடைக்காது. ஆனால் சீசர்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். அந்நிய தேசத்திலே பரதேசியாக இந்த பூமியிலே சுற்றித் திரிகிறோம், நமது சுயதேசம் பரலோகம், அந்த பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக ஜீவனுள்ள குமாரனுடைய கிறிஸ்து வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இது மாமிசமும் இரத்தமும் வெளிப்படுத்தாது. தேவன் இதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒரு மனிதனுக்குள்ளாக செயல்பட்டாலே ஒழிய இந்த பகுத்தறிவு வளராது. இயேசு கிறிஸ்துவை எனது இரட்சகர் என்று உணர்ந்து சொல்லாத மனங்களுக்குள்ளாக ரட்சிப்பு இருப்பது வாய்ப்பு இல்லை. பேதுரு இந்த காரியத்தை உணர்ந்து சொன்ன உடனே தேவன் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை எனது மஷீஹா, மேசியா, என்னை விடுவிக்க வந்தவர், என் இரட்சகர் நீர்தான் என்று நாம் அறிக்கையிடும் போது எனக்குள்ளும் என் மூலமாகவும் அவருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. அவருடைய திருச்சபையாக நான் மாறுகிறேன். மற்ற பிறரையும் திருச்சபையாக
நான் மாற்றுகிறேன். இது பேதுருவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் உரித்தான வசனம். பேதுருவிலே தேவன் ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவை, இயேசுவை கிறிஸ்து என் இரட்சகர் என்று அறிக்கையிடுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சபையாய் இருக்கிறோம். நம் மூலமாக அநேக சபைகள் கட்டி எழுப்பப்படுகிறது. ஆமென். அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் அங்கே சொல்லுகிறார். இப்படி கட்டி எழுப்பப்படுகிற திருச்சபைகள் கரங்களிலே பரலோக சாவி கொடுக்கப்படுகிறது. அந்த பரலோக சாவிகளை மேற்கொள்வதற்கு பாதாளத்தின் வாசல்களும் வல்லமைகளுக்கும் அதிகாரம் இல்லை. பிசாசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை விளக்கப்படுத்துகிறார். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி கட்டுவதற்கும் கட்டு அவிழ்ப்பதற்குமான திறவுகோலை தேவன் நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் தருகிறார். அநேகர் இதை பேதுருவின் கையிலே தான் தந்தார் என்று சொல்லுவார்கள். இங்கே பேதுருவுக்கு சொல்லப்பட்டு 18ஆம் அதிகாரத்திலே முழு திருச்சபைக்கும் சொல்லப்படுகிறது. அவர்கள் கிறிஸ்துவை உணர்ந்தபடினாலே இங்கிருந்து இயேசு கிறிஸ்துவானவர் தனது மரணத்தை குறித்து முன் அறிவிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் தமது சகல காரியங்களையும் தமது சீசர்களுக்கு சொல்லிவிட்டுத்தான் செய்வார். நமக்கும் அப்படித்தான். தமக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு எதையும் சொல்லாமல் செய்யவே மாட்டார். சீசர்களை ஆயத்தப்படுத்தினார் தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய பணிக்கென அவருடைய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்படுத்துவார். நமது வாழ்விலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் கூட அது கஷ்டமானாலும் நம்ம இதை தாங்கிக் கொள்வதற்கு ஆயத்தப்படுத்திதான் அந்த காரியங்களை அனுமதிப்பார். 22ஆம் வசனத்தின்படி பேதுரு பரலோக வெளிப்பாட்டை பெற்றாலும் மாமிசம் அவனுக்குள்ளாக போராடி கொண்டிருக்கும் இருக்கிறது. அதை போல நமக்கும் மாமிசம் போராடும். சில வேளைகளிலே ஆவிக்குரிய பெருமைகள் வந்தாலும் தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் மறுதளிப்போம். அப்படித்தான் பேதுருவுக்குள்ளாக ஒரு ஆன்மீக பெருமை வந்துவிட்டது. பெருமை நுழைவது நமக்கு தெரியவே தெரியாது. சாதாரணமாக சின்ன காரியத்திலே கூட சர்வசாதாரணமாக நம்முடைய மனதிலே பெருமை நுழைந்துவிடும். நம் சரீரத்திலே படுகிற தூசி போல. ஆனால் அந்த தூசியின் மூலமாக நோய் கிருமிகள் பரவுவது போல அந்த பெருமையின் மூலமாக தேவனுக்கு விரோதமான எண்ணங்கள் பரவி நமது சரீரத்தையும் ஆன்மாவையும் ஆத்மாவையும் அது அழிவுக்கு நேராக கொண்டு சென்றுவிடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், யாரா இருந்தாலும் சீசர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றி நித்திய ஜீவனை தரித்து கொள்ள விரும்புகிற பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் தம்மைத்தாம் வெறுக்க வேண்டும். பாடுகளை, இந்த உலகத்தின் பாடுகளை சுமந்து கிறிஸ்துவின் அடிச்சுவடில் அவரை போல நடக்க வேண்டும். இந்த பூமியிலே தப்பித்துக் கொள்ள விரும்புகிறான், மாண்டு போவான், இழந்து போவான். கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் எதை இழக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். வேத வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆனால் அவன் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? பிரியமானவர்களே, எவ்வளவு இந்த பூமியிலே நாம் சபதரித்தாலும் அதை நாம் கொண்டு போக முடியாது. வெறுங்கையோடு தான் போக வேண்டும். எப்பொழுது போவோம் என்று தெரியாது. நமது ஜீவன் ஈடேற கிறிஸ்துவை பற்றி கொள்வோம். கிறிஸ்துவின் குணங்களை சம்பாதிப்போம். அவர் பிரதான தூதரோடு வருவார். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். நமது கிரியைக்கு தக்கதாக கிரீடம் சூட்டுவார். அவரோடு பந்தியிலே அமரச் செய்வார். நமக்கான கனத்தையும் மரியாதையும் தருவார். இங்கே நிற்பவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்னும் மரணத்தை ருசிப்பதில்லை என்று சொல்லுகிற அந்த வார்த்தையானது அவருடைய 2ஆம் வருகை குறித்து அல்ல. மனுஷகுமாரன் இன்னும் மரிக்கவில்லை. மரித்து உயிரோடு எழும்பி வருவார் அல்லவா? அந்த உயிர் தெழுந்த நாள் தொட்டு 2ஆம் வருகை வரைக்கும் உள்ள அந்த கால குறிப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிரோடு எழுந்து வருவதை இங்கே நிற்பவர்கள் பார்க்காமல் மரிக்க மாட்டார்கள் என்றால், இந்த சீடர்கள் 12 பேரும் பல முறை உயிர் தெழுந்த கிறிஸ்து